பைபிள்ங்கிற பேரு எப்படி வந்ததுன்னா, ஆதி நாட்கள்ல எழுத பயன்பட்ட நாணல் செடி தான் பப்பைரஸ். ஆங்கிலத்துல பேப்பர் என்ற சொல் இதன் மூலமா தான் வந்தது. எகிப்திலும் சீரியாவிலும் இந்த பப்பைரஸ் செடி அதிகமா வளர்ந்தது. பைப்லோஸ் என்பது இன்னைக்கு இருக்கிற லெபனன் தேசத்து துறைமுக பட்டினம். சீரியாவிலிருந்து இந்த பைப்லோஸ் துறைமுக வழியாதான் பப்பைரஸ் பல இடங்களுக்கு அனுப்பப்பட்டது. பைப்லோஸ் நகரத்தோட பெயரால தான் பிப்ளியன் என்கிற கிரேக்க சொல் பிறந்தது. அதோட பன்மைதான் பிப்ளியா. மற்ற எழுத்து படைப்புகளிலிருந்து வேதாகமத்தை வேறுபடுத்தி சிறப்பா சுட்டி காட்டணும்னு புதிய பழைய ஏற்பாடுகள்னு இந்த பிப்ளியாங்கிற பேரு கிரேக்கத்துல வைக்கப்பட்டது. 13ஆம் நூற்றாண்டு வரை பன்மை பெயராகத்தான் அது அழைக்கப்பட்டு வந்தது. பின்னால ஒருமையில புஸ்தகம்னு சொல்லணும்னு லத்தீன் மொழியிலிருந்து மருவி ஆங்கிலத்துல பைபிள் என்கிற பொதுப்பெயராகவே கொடுக்கப்பட்டது. பைபிள் முதல்ல எபிரேய மொழியில தான் எழுதப்பட்டது. கிமு 3ஆம் நூற்றாண்டுல தான் எபிரேய மொழியிலிருந்து கிரேக்க மொழிக்கு யூதருடைய பைபிள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது. தானியேல் 9:2ல புத்தகங்கள் என்ற சொல்லுக்கு பிபிலியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டது. மைல்ஸ் கவர்டேல் என்பவர்தான் பைபிளை முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து அச்சேரவும் செஞ்சாரு. கிங் ஜேம்ஸ் வெர்ஷனுக்கு அடிப்படையானது இதுதான். யோவான் 20:31 இயேசு கடவுளுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 15:4 தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்கிறது.